வித்தியாசமா இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம். அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவாரு, உட்காந்து பேசி வந்து ஏன்னா ஒரு கேரக்டர் சீன்ங்கிறது ரெண்டாவது. ஹியூமர்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு, இப்போ நீங்க கேங்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த அந்த மீசையிலேருந்து அந்த ஏர்லேருந்து அந்த போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்னா ஒன்று லுக்கு, இன்னொன்று பேர். அதுக்கப்புறம் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள, ஒரு வீரபாகு, ஒரு வக்கீல் வெடிமுத்து, அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம். ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மள அறியாம முகத்தில் ஒரு புன்னகை வரணும். அது வடிவேலனோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாயிடும். பேர் யோசிக்கணும், டைட்டில் யோசிக்கணும், கெட்டப் யோசிக்கணும், இல்லை லொக்கேஷன் யோசிக்கணும். இவ்வளோ இருக்குமா? அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா எவ்வளோ இருக்கேன் நான். இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங்ல, இவர் வடிவேல்னா அவ்வளோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. அப்போ அதுலேருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆமாம், எல்லா இதுலேருந்து வேற வேற படங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து போக்கிரி பண்ணியிருப்பேன், அது பண்ணியிருப்பேன், ஆதவன் பண்ணியிருப்பேன், இதெல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது. பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்ன் வந்து சிலிப்பி அகலையேன்னா